ஹே காய்ஸ், ஃபைனலாக ஜிபிஎக்ஸோட டீமன் GR 200R அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் யமஹாவோட R15க்கும் கேடிஎம்மோட RC 200க்கும் ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீமன் GR 200R பார்த்தீங்கன்னா அண்டர் 2 lakh ருபீஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன், கலர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் பார்த்தீங்கன்னா டீமன் GR 200R அப்படிங்கிற நேமில் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிபிஎக்ஸ் பிராண்ட் கிட்ட இருந்து. இந்த பிராண்டில் ரொம்பவே பாப்புலரான இந்த பைக்கை இந்தியாவில் வந்து இந்த 2024 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் ரொம்பவே லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய R15க்கு ஈக்குவலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எதனால் R15க்கு காம்படிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பைக்கோட இன்ஜின் ஒரு சூப்பரான இன்ஜின், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின், இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 23 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 15.7 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஈவன் மோர் பெட்டர் தென் R15 அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்கான டிசைனாக இருக்குது. ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டியூல் LED ஹெட்லாம்ப்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து டாப் எண்ட் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். அதுவும் கலர் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்குங்க. அண்ட் தென் இந்த பைக்கில் முக்கியமாக நம்ம பேச போகிறது இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் ஆமோட வந்து வரப்போகுது. கண்டிப்பாக பைக்கோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த டைம். அதே சமயம் நல்ல கான்ஃபிகரேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க்கும் ரியர்லையும் சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பைக்கில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் அப்படின்னும் போது சவுண்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். BS6ஓட எமிஷன் பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி லான்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு சவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் லீனிங்காக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு சிட்டியில் டிராஃபிக்கில் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். பட் லாங் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பேக் பெயின் எல்லாமே நீங்கள் யோசிச்சு ஆகணும். அதுவும் இந்த ட்ராக் ஓரியன்ட் பைக்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா லாங் ரைடு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பில்லியன் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா R15 எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டீமன் GR 200Rலையும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏரோடைனமிக்ஸ் அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்தால் தான் பைக்கோட லுக்கில் இருந்து இதோட ஸ்பீட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பில்லியன் சீட் அப்படிங்கிறது பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் இந்த பைக்லையுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுங்க. 1,85,000 1,95,000 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல கான்ஃபிகரேஷனும் இருக்குது. நிறைய கலர்ஸ்லும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் இந்த 2024 லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு வர்த்தான வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.